ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பற்றி ஒவ்வொரு தொகுதிகளாக மாவட்டம் வைஸாக பிரித்து தொகுதிகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, யார் அடுத்து உத்தேச வேட்பாளர் பட்டியலாக ரெடியாக இருக்கிறாங்க, அடுத்து எஸ்ஆர் பட்டியல் மூலிமா ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த அளவுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வாக்காளர்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, நீக்கப்பட்டுள்ளது, இதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க. இப்போ வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள் உள்ளது. என்னன்னா காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், இந்த 5 தொகுதியாக நம்ம பார்க்க போறோம். முதல் தொகுதி காட்பாடி சட்டமன்ற தொகுதி. 2016 ஆண்டு துரைமுருகன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டும் துரைமுருகன் தான் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ தொடர்ந்து காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறார். இந்த காட்பாடி தொகுதியை பொறுத்தளவு சிபிஐ 1 முறையும், அதிமுக 3 முறையும், திமுக 8 முறையும் வென்றுள்ளது. தொடர்ந்து இங்க உங்களுக்கு பெரும்பாலான வெற்றிகள் யார் பெற்றானா திமுக தான் வெற்றி பெற்று வருது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,51,674 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026 ஆண்டு எஸ்ஆர் ரிப்போர்ட் படி, டிராஃப்ட் படி 2,15,751 வாக்காளர் தற்போது உள்ளனர். அப்போ காட்பாடி தொகுதியில் மட்டும் எஸ்ஆர் படிவம் மூலம் 35,900 வாக்குகள் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க. 35,900 மறுபடியும் 36,000 வாக்குகள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல துரைமுருகன் தற்போதைய அமைச்சர், ஏடிஎம்கேல பி ராமு இவர் போட்டிவிட ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி வன்னியர் அதிகமாக இருக்காங்க. அடுத்து பட்டியல் சமூகத்தில் இருக்காங்க. முதலியார், தெலுங்கு மொழி சமூகத்தினர் அதிகமாக இந்த தொகுதியில் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தொடர் வெற்றியில உங்களுக்கு திமுக தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு, இந்த தற்போது நிலைமைக்கு காட்பாடி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி வேலூர்ல 2016 ஆண்டு திமுகவை சேர்ந்த பி கார்த்திகேயன், 2021 ஆண்டு அதே பி கார்த்திகேயன் மீண்டும் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக உள்ளார். இந்த தொகுதியில உங்களுக்கு வேலூர் தொகுதியில அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், தமாக 2 முறையும், திமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதி உங்களுக்கு திமுகவுக்கு ஃபேவரா தான் தற்போது இருக்குது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி வேலூர் தொகுதியில 2,51,965 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026 ஆண்டு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 1,98,722 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப வேலூர் தொகுதியில் மட்டும் 53,000க்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர் பட்டியல் மூலம் வேலூர் தொகுதியில 53,000க்கு அதற்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ பி கார்த்திகேயன் மறுபடியும் சீட் கேட்டிருக்காரு. மற்றும் VS விஜய் முன்னாள் அமைச்சர், அவரும் தொகுதியில சீட் கேட்டிருக்காரு. ஏடிஎம்கேல SRK அப்பு அப்படின்றவர் மாவட்ட செயலாளர், அவர் இந்த தொகுதியில போட்டி போட சீட் கேட்டிருக்காரு. வாக்கு வங்கி முதலியார், தெலுங்கு மொழி சமூகத்தினர், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர், வன்னியர், யாதவர், செட்டியார், இந்த சமூகம் எல்லாமே இந்த தொகுதியில இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஈக்குவல் ஃபைட்டா இருக்கு. ஸோ அப்ப வெற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் பிரச்சாரம் மற்றும் பார்த்தீங்கன்னா பரப்புரையை பொறுத்தா இந்த தொகுதியில வெற்றி அமையும். இருந்தாலும் ஒரு சாதகம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் இருக்கு. அடுத்த சட்டமன்ற தொகுதி அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. இதுல 2016 ஆண்டு திமுக சேர்ந்த ஏபி நந்தகுமார் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் அதே ஏபி நந்தகுமார் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தளவு 6 முறை அதிக முறையாக உங்களுக்கு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. அடுத்து திமுக 4 முறையும், பாமக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,64,714 வாக்காளர்களும், 2026 ஆண்டு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 2,27,645 வாக்காளர்களும் தற்போது உள்ளனர். ஸோ அதனால அணைக்கட்டு பகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 37,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 37,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ ஏபி நந்தகுமார் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல தா வேலழகன் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் போட்டி போட விரும்புகிறார். அடுத்து வாக்கு வங்கி வன்னியர், முதலியார், பட்டியல் சமூகத்தினர், முத்தரையர், இஸ்லாமியர், பழங்குடியினர், தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர். இந்த பகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு தற்போதைய நிலவரம் திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு தற்போதைய நிலவரம் திமுகவுக்கு சாதகமாக உள்ளது.
சட்டமன்ற தொகுதி கேவி குப்பம் தனி தொகுதி. இந்த தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஜி லோகநாதன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த எம் ஜெகன்மூர்த்தி பூவை ஜெகன்மூர்த்தியார் வெற்றி பெற்றார். தற்போது இந்த தொகுதியை பொறுத்தளவு 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. ஒரு முறை அதிமுக, ஒரு முறை இந்திய குடியரசுக் கட்சி, ஒரு முறை புரட்சி பாரதம் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,38,442 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் படி 2,07,382 வாக்குகள் தற்போது உள்ளன. ஸோ அப்போ கேவி குப்பத்தை பொறுத்தளவு உங்களுக்கு 31,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த எஸ்ஆர் டிராட் படி நீக்கப்பட்டுள்ளது. 31,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் டிராட் படி இந்த தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச வேட்பாளர்கள் டிஎம்கே பொறுத்தளவு வி அம்முலு எம்எல்ஏ. இந்த வி அம்முலு குடியாத்தம் தொகுதி எம்எல்ஏவாக தற்போது உள்ளார். இவர் இப்போ உங்களுக்கு கேவி குப்பத்தில் மீண்டும் ஒரு முறை போட்டிவிட விரும்புகிறார். அடுத்து ராஜா குப்பம் முருகானந்தன், வேலு, சிவகுமார், சி கோபு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட விருப்பத்தில் உள்ளனர். அடுத்து ஏடிஎம்கேல ஜி லோகநாதன் எக்ஸ்எம்எல்ஏ, ஆர் செந்தில்குமார், எஸ் ரமேஷ்குமார் இவங்க எல்லாருமே போட்டிப்பட விருப்பத்தில் உள்ளனர். பிஜேபியில் பி கார்த்தியாயினி மாநகராட்சி எக்ஸ் மேயர் இவங்களும் போட்டிப்பட விரும்பியுள்ளார். புரட்சி பாரதத்தில் மீண்டும் இப்போ தற்போதைய எம்எல்ஏ பூ ஜெகன்மூர்த்தியார் அவர் மறுபடியும் ஒருவேளை அந்த கூட்டணிக்கு அவர் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் அவர் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி வன்னியர், முதலியார், பட்டியல் சமூகத்தினர், தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர் மற்றும் இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி குடியாத்தம் தனி தொகுதி. குடியாத்தம் தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த எஸ் காத்தவராயன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு வி அம்முலு டிஎம்கேவை சேர்ந்த வி அம்முலு தற்போது அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக தற்போது உள்ளார். இந்த தொகுதியில் உங்களுக்கு சிபிஐ அண்ட் ஐஎன்சி ஒரு முறையும், சிபிஐஎம் 6 முறையும், அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 5 முறையும், திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,02,758 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் படி 2,38,505 வாக்குகள் தற்போது உள்ளன. அப்ப இந்த குடியாத்தம் தொகுதியை பொறுத்தவரை 64,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் பட்டியல் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச வேட்பாளர்கள் டிஎம்கேல வி அமுலு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ வி அமுலு அவங்க மறுபடியும் போட்டியிட விரும்புறாங்க. ஜெயந்தி பத்மநாபன் எக்ஸ் எம்எல்ஏ, கே ராஜமார்த்தாண்டன், பிரதாப் குமார் இவங்க எல்லாருமே டிஎம்கேல போட்டி போட விருப்பம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல பொறுத்தளவு பரிதா, அடுத்து கஸ்பா ஆர் மூர்த்தி, அடுத்து ஆர் கோவிந்தசாமி இவங்க எல்லாருமே ஏடிஎம்கேல போட்டி போட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாக்கு வங்கி குடியாத்தம் தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், முதலியார், இஸ்லாமியர், தெலுங்கு மொழி சமூகத்தினர் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியில் முக்கியமாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் உள்ளது. அதனால் மீண்டும் இத்தொகுதியை திமுக கைவிட்டும் என நாம் எதிர்பார்க்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் விஜய் கட்சி இருக்கிறாங்க, என்டிகே இருக்கு, இவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் மறுபடியும் திமுக வெற்றி பெறுமா இல்லை வேறு கட்சி வெற்றி பெறுமாங்கிறதை நம்ம இந்த சமயத்தில் தீர்மானம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்தளவு நம்ம வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தமாக 5 தொகுதியில் உள்ள முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தது, எந்த கட்சியில் வெற்றி பெற்றிருந்தது, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஸோ அடுத்த உத்தேச வேட்பாளர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். மேலும் எஸ்ஆர் பட்டியல் மூலிமா எத்தனை நம்பர் ஆஃப் வாக்காளர்கள் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.